வெல்கம் டு எஸ்கே தகவல். இந்த சேனல்ல கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து வீடியோ ஃபார்மேட்ல குடுத்துட்ருக்கோம். ஸோ இதுவரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிபிஎம்எஸ் பிராக்டிகல் செகண்ட் இயர் 4த் செமஸ்டர் பார்த்தீங்கன்னா, ஆர்டிபிஎம்எஸ் பிராக்டிகல் இருக்கு. அதுல வந்து ஏற்கனவே 2 எக்சர்சைஸ் போட்டாச்சு. இது நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா 3வது எக்சர்சைஸ் வந்து எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3வது எக்சர்சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். 3rd எக்சர்சைஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஸ்டடி தி வியூவிங் கமாண்ட்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட் தி ஃபாலோயிங் குவரீஸ் யூசிங் தீஸ் கமாண்ட்ஸ் ஃபாலோயிங். ஸோ இந்த செலக்ட் அண்ட் அப்டேட் அப்படிங்கிற இந்த 2 கமாண்ட் யூஸ் பண்ணி ஸோ இந்த எக்சர்சைஸ் வந்து செய்ய சொல்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 2வது எக்சர்சைஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி ஒரு டேபிளும், அதுக்கப்புறம் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த டேட்டாபேஸ அப்படியே அந்த டேபிள் அப்படியே எடுத்து இந்த எக்சர்சைஸ்க்கு யூஸ் பண்ணிக்க சொல்றாங்க. ஸோ நீங்க ஃபைண்ட் த நேம்ஸ் ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ் ஹூ லிவ் இன் சென்னை. ஏற்கனவே 2வது எக்சர்சைஸ்ல நம்ம கிரியேட் பண்ணும்போது எம்ப்ளாயிங்கிற ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருப்போம். அதுல டேட்டாஸ் எல்லாம் குடுத்திருப்போம். அதுல சென்னை அப்படிங்கிறதுல சென்னையில யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும் வேணும். அத மட்டும் லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்கிரீஸ் த சேலரி ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ் பை ₹5000. ஏற்கனவே இருக்கிற எல்லா எம்ப்ளாயினுடைய சேலரிய 5000 இன்கிரீஸ் பண்ணுங்க. எப்படி பண்றது? அடுத்தது சேஞ்ச் த கம்பெனிஸ் சிட்டி டூ சென்னை வேர் கம்பெனி நேம் வந்து டிசிஎஸ். டிசிஎஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து வெவ்வேறு இடத்துல இருக்கு அப்படின்னா, எல்லா கம்பெனியோட அந்த சிட்டி வந்து என்ன பண்ண சொல்றாங்கன்னா, சென்னைன்னு மாத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த எக்சர்சைஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்சர்சைஸ் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்க 2வது எக்சர்சைஸ் செய்யும்போது, நீங்க என்ன அந்த டேபிள்லாம் கிரியேட் பண்றதுக்கு குடுத்துருப்பீங்க. அத தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதே வந்து நீங்க போர்ட் எக்ஸாம் செய்யும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அந்த எம்ப்ளாயி, சிசிடி அந்த டேபிள்லாம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து பண்ண முடியும். சரிங்களா? சரி ஓகே. எப்படி இந்த எக்சர்சைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். MySQL ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே ரெடியா வச்சிருக்கேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 2வது எக்சர்சைஸ் நீங்க கிரியேட் பண்ணும்போது அந்த எம்ப்ளாயிங்கிற டேட்டாபேஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்களே, அந்த டேட்டாபேஸ ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூஸ் எம்ப்ளாயி சரிங்களா? செமிகோலன் குடுத்துருங்க. டேட்டாபேஸ் சேஞ்ச்டு அப்படின்னு சொல்லி வந்துரும். இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த அந்த எம்ப்ளாயிங்கிறதுக்குள்ளார ஒரு எம்ப்ன்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த டேபிள் இருக்கான்னு ஒரு தடவ செக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்றது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பி. அந்த டேபிளோட பேரு குடுத்து என்டர் அடிங்க. சரி இப்ப பாருங்க. இந்த இஎம்பி அப்படிங்கிற டேபிள்ல வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கோ அது அப்படியே டிஸ்ப்ளே ஆயிருக்கும். அடுத்து இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல ஃபைண்டிங் நேம்ஸ் ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ் ஹூ லிவ் இன் சென்னை. அதான் ஃபர்ஸ்ட் அதுல வந்து குடுத்துருக்காங்க. சென்னை அப்படிங்கிற இடத்துல யார் யாரெல்லாம் வசிக்கிறாங்க, அவங்க அந்த எம்ப்ளாயினுடைய நேம வந்து டிஸ்ப்ளே பண்ண சொல்றாங்க. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேல இந்த எம்ப்ளாயிங்கிற டேபிள்ல பார்த்தீங்கன்னா, 3 பேர் வந்து சென்னையிலயும், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா திருவேன்றத்துல இருக்காங்க. இப்ப சென்னையில வசிக்கக்கூடிய எம்ப்ளாயீஸோட பேர மட்டும் டிஸ்ப்ளே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து எப்படி கமாண்ட் வந்து குடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பி டபிள்யூஹெச் வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட். வேர் சிட்டி. இங்க பார்த்தீங்கன்னா, அந்த சிட்டி சென்னை, சென்னை திருவேன்றம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபீல்டு நேம் குடுத்துருக்கோம்? சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். சிட்டி ஈக்குவல் டூ சிங்கிள் கோட்டுக்குள்ளார அங்க என்ன குடுத்துருக்கோமோ அது அப்படியே சென்னை. சிங்கிள் கோட் குளோஸ் பண்ணிட்டு செமிகோலன். இப்ப என்டர் அடிச்சீங்க அப்படின்னா, சென்னையில இருக்கக்கூடிய அந்த 3 பேர். இங்க பார்த்தீங்கன்னா, மொத்தம் அந்த டேட்டாபேஸ்ல 4 பேர் இருக்காங்க. அதுல சென்னையில மட்டும் இருக்கக்கூடியவங்க 3 பேர் தான் இருக்காங்க. அந்த 3 பேர் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. சரிங்களா? இதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னது. நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கிரீசிங் சேலரி. அவங்களுடைய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, 5000 இன்கிரீஸ் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? அப்ப சேலரிய இன்கிரீஸ் பண்ணணும் அப்டின்னா, ஏற்கனவே இருக்கிற டேட்டாவ நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ அதுக்கு அப்டேட் அப்டிங்கிற கமாண்ட் வந்து இங்க யூஸ் பண்ண போறோம். அப்டேட் டேபிளோட பேரு, அதுக்கப்புறம் செட்டு எத வந்து மாத்த போறோம், எந்த ஃபீல்டு மாத்த போறோமோ, அந்த ஃபீல்டோட பேரு. சரிங்களா? எந்த ஃபீல்டுல இருக்கிற வேல்யூவ நம்ம மாத்த போறோமோ, அந்த ஃபீல்டோட பேரு. சேலரி அப்டிங்கிறத மாத்த போறோம். ஸோ அந்த பேரு ஈக்குவல் டூ சேலரி பிளஸ் 5000 சரிங்களா? செமிகோலன். அப்டேட்டு டேபிளோட பேரு எம்ப், செட்டு எத வந்து நம்ம மாத்த போறேன்? சேலரிய மாத்த போறேன். சேலரி ஈக்குவல் டூ சேலரி பிளஸ் 5000 இப்ப என்டர் அடிங்க. பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 ரோஸ் அஃபெக்டட் வந்து இப்படின்னு வந்துருச்சு. 4 ரோ ஏற்கனவே நம்ம 4 ஃபீல்டு தான் 4 ரோஸ் தான் அதுல வந்து இருக்கு. 4 ரோ வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்ப ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப மறுபடியும் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பி. பாருங்க முன்ன பாரு விக்னேஷ் 25,000 இருக்கு. இப்ப விக்னேஷ் 30,000 வந்துருச்சு. சுதன் 30,000 இருந்துச்சு. சுதன் 35,000 வந்துருச்சு. அவ்வளோதான். சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி சரியா? கம்பெனி அ கம்பெனி பார்த்தீங்கன்னா, சென்னை அ ஒரு கம்பெனி வந்து நெறைய இடத்துல இருந்தாலும், நெறைய இடத்துல இருக்கிற கம்பெனி எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னைன்னு சொல்லி மாத்துறாங்க. அத எப்படி மாத்துறது? ஃபர்ஸ்ட்டு வந்து என்னென்ன கம்பெனி எல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே குடுத்துருக்கோம் அப்படிங்கிற அந்த இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வியூ பண்ணி பார்ப்போம். சரிங்களா? அதுக்கு செலக்ட்டு, ஸ்டாரு, ஃப்ரம்மு, கம்பெனி. சரிங்களா? செமிகோலன். ஸோ இதான் நம்ம வந்து ஏற்கனவே குடுத்துருக்கிற கம்பெனிஸோட பேரு. சரிங்களா? அதுல டிசிஎஸ் அப்படிங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்கு. ஒண்ணு சென்னையில இருக்கு. இன்னொன்னு பெங்களூர்ல இருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் அப்படிங்கிற கம்பெனி எங்கெங்க இருந்தாலும் சரி, எல்லாத்தோட சிட்டிய என்ன பண்ண சொன்னாங்க, சென்னைன்னு மாத்த சொல்லி சொல்ட்டாங்க. இங்க நம்ம 2 டிசிஎஸ் வச்சிருக்கோம். ஒண்ணு வந்து சென்னையிலயும், ஒண்ணு பெங்களூர்லயும். இப்ப நம்ம எல்லாத்தையுமே நான் டிசிஎஸ் அப்படிங்கிற கம்பெனியோட பேர் எங்கெங்க இருக்கோ, அது எல்லாத்தையும் சென்னைன்னு நம்ம மாத்த போறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ண சொல்றாங்கன்னா, அப்டேட்டு கம்பெனி இந்த டேபிளோட பேரு சிட்டு, சிட்டி. சிட்டி தான் என்ன சொல்றோம்? சென்னை, சென்னை அப்படின்னு சொல்லி சாரி சிங்கிள் கோட்ல சென்னை. சென்னை சிங்கிள் கோட்டு வேர் நேம் கம்பெனி நேம் கம் சிட்டிய சேஞ்ச் பண்றேன். என்னன்னு சென்னைன்னு சேஞ்ச் பண்றேன். என்ன கம்பெனியோட பேர் வந்து டிசிஎஸ் அப்படிங்கிற கம்பெனியோட பேர். டிசிஎஸ் அப்படின்னு கம்பெனி பேர் இருக்கிறத மட்டும் நான் சென்னை அப்படின்னு சொல்லி மாத்துறேன். சரிங்களா? இப்ப குடுத்தாச்சு. என்டர் அடிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா 1 ரோ அஃபெக்டட். ஏன்னா மொத்தம் 2 இருக்கு. பார்த்தீங்கன்னா, ரோஸ் மேட்ச்டு 2 மேட்ச் ஆயிருக்கு. ஆனா 1 தான் சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2 இருக்கு மொத்தமா. 1 ஏற்கனவே சென்னையில தான் இருக்கு. அதனால அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்னொன்னு பெங்களூர் இருக்கு. அது மட்டும் இப்ப என்ன ஆயிருக்கும், சென்னைன்னு மாறியிருக்கும். சரி ஓகே. இப்ப மாறிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் என்ன பண்றோம், மறுபடியும் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த கம்பெனியோட பேரையே போடுங்க. செலக்ட் ஸ்டாரு ஃப்ரம்மு COMPANY கம்பெனிங்கிற டேபிளோட பேர் குடுத்து என்டர் அடிங்க. பாருங்க இப்ப டிசிஎஸும் சென்னைன்னு வந்துருச்சு. அடுத்து இன்னொரு டிசிஎஸும் சென்னைன்னு வந்துருச்சு. ஏற்கனவே என்ன இருந்துச்சு மேல பாருங்க. ஏற்கனவே டிசிஎஸ் சென்னைன்னு ஒண்ணும், டிசிஎஸ் பெங்களூர் ஒண்ணுன்னு இருந்துச்சு. இப்ப டிசிஎஸ் சென்னை, டிசிஎஸ் சென்னைன்னு 2மே வந்து மாறி போய் நமக்கு வந்துருச்சு. சரிங்களா? ஓகே. அவ்வளோதான். ஒரு பிரச்சனையும் இல்ல. ஸோ இவ்வளோதாங்க இந்த எக்சர்சைஸ். ரொம்ப சிம்பிளான எக்சர்சைஸ். சின்ன எக்சர்சைஸ் தான். ஈஸியா பண்ணிடலாம். ஸோ இந்த எக்சர்சைஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. அதே சமயத்துல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? சரி ஓகே. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். சரிங்களா? ஓகே. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ஒரு நன்றி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.